தியேட்டர்ஸ்ல இப்போ ரன் ஆகிற நஸ்ரியாவோட சூக்ஷ்ம தர்ஷினி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். நஸ்ரியாவோட பக்கத்து வீட்டுக்கு பாசில் ஜோசஃபும் அவங்க அம்மாவும் புதுசாக வராங்க. அந்த வீட்டில் பாசில் ஜோசப் ஏதோ தப்பு செய்கிற மாதிரி நஸ்ரியாவுக்கு தோணுது. அந்த தப்பு என்னங்கிறத தேடி நஸ்ரியா களத்தில் இறங்க இதுக்கு அடுத்து நடக்க போகிற த்ரில்லான சம்பவங்கள் தான் சூக்ஷ்ம தர்ஷினி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தோட ரன் டைம் அரௌண்ட் 2 hours 22 minutes கிட்ட. பட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பெருசாக இந்த படம் எங்கேயும் போர் அடிக்கல. இந்த மூவி பொறுத்த வரைக்கும் நஸ்ரியாவோட வீடு, பாசில் ஜோசப் வீடு, அந்த ஸ்ட்ரீட் இதை சுற்றி தான் மொத்த ஸ்டோரியுமே நடக்கும். ஸோ இவங்க கரெக்டாக அந்த லொகேஷனை சூஸ் பண்ணது இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். நஸ்ரியா பர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாங்க. இதுல நஸ்ரியா போலீஸா இல்லைனாலுமே ஒரு டிடெக்டிவாவே மாறிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த சூக்ஷ்ம தர்ஷினி நேமை வச்சுட்டு நிறைய படங்கள் பண்ணலாம் போல. பாசில் ஜோசப்க்கு இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல். இவரும் பர்ஃபார்மன்ஸ்ல செமையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அங்கங்க சில ஹியூமர்ஸும் இதுல வரும். அதுவுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன். அது எந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்ல எடுக்க முடியுமோ எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் தான் இந்த சூக்ஷ்ம தர்ஷினி. மிஸ் பண்ணாதீங்க.